அவரை தொடர்ந்து வர இருப்பவர் திரு வினோத் ஹரி அவர்கள். திரு ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு பொறியாளர், குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து வராங்க. வாங்க சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். ரவிச்சந்திரன் சார், இப்போ நீங்க 3 வரியில விடையளிக்க, அதாவது ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. 5 வரியில் விடையளி, 10 வரியில் விடையளி. உங்களை பற்றி 3 வரியில சொல்லுங்க பார்ப்போம். நேற்று வந்து என்ன 2 மைல் கிலோமீட்டர் அளவுக்கு என்ன வந்து விரிவா தெரியும் சார் மக்களுக்கு. எப்படிங்க சார்? நேற்றைய தினம் என்னுடைய சமுதாய வளர்ச்சி, சமுதாயத்திற்கு தொழில் ரீதியாக நான் செயல்படுகின்ற ஒரு பணி, பொறியாளர் என்கிற அளவில் செயல்படுகிற ஒரு நெறி. சொல்லுங்க சார். ஒரு 2 மைல் அளவுக்கு என்னை பற்றி விரிவா தெரியும். நேற்று 2 மைல் அளவு அறியப்பட்டேன். இன்றைக்கே ஒரு 20 மைல் அளவுக்கு தெரியும். இன்று 20 மைல். நாளை தொடரும். நாளை தொடரும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு சார். சார், இது உங்க இப்ப நீங்க இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி இன்ஜினியர்? நீங்க வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் அரசு துறையில பணியாற்றுறீங்க. நான் வந்து கட்டட வாஸ்து, நியூமராலஜி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இதுல வந்து நான் செய்யற பிளான் வரைபடம் போடும்போது இந்த லோ காஸ்ட் பில்டிங் டெக்னாலஜியை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கிண்டியில நான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதுல வந்து பதிவு பண்ணிருக்கேன். பேட்டன் ரைட்ஸ், இன்டெலெக்சுவல் ரைட்ஸ். ஓகே சார். அதை நடைமுறையில செயல்படுத்திட்டு இருக்கேன். சப்போஸ் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு ஒரு 2 சரம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். அது மிடில் இன்கம் கொடுக்குறாங்களே, லோ இன்கம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 60,000 வந்து சேவிங்ஸ் பண்ற மாதிரி, குறைஞ்சது 60,000 வரைக்கும் சேவிங்ஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு திட்ட அமைப்புகளை செய்வாங்க. சார் வந்து சொன்ன செய்தி வந்து ரொம்ப அருமையான ஒரு செய்தி. நம்ம விரிவா பார்க்கலாம், பீக்ஸ் இதழ்ல பார்க்கலாம். அதுல 1 லைன் அப்படின்னு சொல்லும்போது லோ இன்கம் குரூப்பும் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பா வந்து நல்லபடியா வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அருமையான திட்டங்கள் சார்ட்ட இருக்கு. அப்படித்தானே சார்? அந்த வீடியும் அவங்களுக்கு வந்து கட்டட வாக்கு முறையில அவங்க எந்த திசை பார்த்து கட்டணும் புக்கு எழுதிட்டு. சரி, நானும் அது புக்கு நானே எழுதிட்டு இருக்கேன். நானே பிரசரம் வச்சிருக்கேன் சார். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வந்துட்டாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு, அதாவது இன்னும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, என்ன மையப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி வந்து விருது வழங்கும் விழா தான். அதுக்கு பின்னால கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், திரும்ப வந்து நேரம் இருந்தால் நம்ம சில விஷயங்கள் பேசலாம். சார், உங்களுடைய பணி வந்து மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் சார். உங்க எதிர்கால லட்சியத்தை ஒரு வரியில சொல்லுங்க சார். எதிர்கால லட்சியம் வந்து இன்னும் ஒரு 40 மைலுக்கு இதே பணிய எல்லா சுற்றி இருக்கிற மக்களுக்கு சேவை செஞ்சு அவங்க அடிவகுப்புல இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். ஆழ் மனசுல இருந்து அடி வயசுல இருந்து சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொல்றாரு சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குறிப்பு சார், இங்க வந்திருந்த சாதனையாளர் எல்லாத்தையும் நீங்க அதே மாதிரி உள்ள வாங்கி வெளிப்படுத்துறீங்க. ரொம்ப சரிங்க சார். நன்றி சார். சார், உங்களுடைய நிறுவனம் வளர மேலும் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது